விக்ரமாதித்தன் இருண்ட சுடுகாட்டின் வழியாக மெதுவாக நடந்தான். அவன் தோளில் வேதாளம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது மன்னனிடம், மன்னா, நீ மிகவும் துணிவானவன். ஆனால் வெறுமையாக பயணம் செய்யலாமா? ஒரு புதிர் கேட்பேன், நீ பதில் சொல்ல வேண்டும். பதில் சொன்னால் நான் பறந்து போய்விடுவேன். பதில் தெரியாதிருந்தால் நீ எளிதாக என்னை எடுத்துச் செல்லலாம் என்றது. விக்ரமாதித்தன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். வேதாளம் தனது முதல் புதிரை கூறத் தொடங்கியது. வேதாளத்தின் முதல் புதிர் 3 மன்னர்களும் ஒரு கன்னிகையும். வேதாளம் கூறத் தொடங்கியது. மன்னா, ஒரு காலத்தில் பிரபஞ்சபுரி என்ற அழகிய நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் சந்திரலேகா என்ற இளவரசி வாழ்ந்தாள். சந்திரலேகா மிகவும் அழகானவள் மட்டுமல்ல, அறிவும் நிறைந்தவள். பல மன்னர்கள் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டனர். ஆனால் அவள் யாரை தேர்வு செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் இருந்தாள். இந்நிலையில் 3 மன்னர்கள் அவளை மணந்து கொள்ள விரும்பினர். முதலாவது மன்னன் ஒரு போர் வீரன். அவன் எந்த எதிரியையும் தோற்கடிக்கக்கூடியவன். தனித்திறமையால் பல அரசர்களை வென்றிருக்கிறான். இரண்டாவது மன்னன் ஒரு ஞானி. அவன் வேதங்கள், மந்திரங்கள், புனித நூல்களை படித்து அநேக விஞ்ஞான ரகசியங்களை அறிந்தவன். மூன்றாவது மன்னன் ஒரு பரோபகாரி. அவன் எப்போதும் தன்னலம் கருதாமல் பிறருக்கு உதவுவதுதான் வாழ்க்கை நோக்கமாக கொண்டவன். இந்த மூவரும் சந்திரலேகாவை காதலித்தனர். ஆனால் இளவரசி யாரை மணந்து கொள்ள வேண்டும் என்ற குழப்பத்தில் இருந்தாள். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சந்திரலேகா ஒரு மர்மமான நோயால் மரணமடைந்தாள். அவள் இறந்து விட்டதும் அவளை விரும்பிய அந்த 3 மன்னர்களும் ஒவ்வொருவரும் வித்தியாசமான முறையில் அவளின் நினைவுகளை பாதுகாத்தனர். முதலாவது மன்னன் அவளது உடலை பாதுகாத்து அதற்காக ஒரு அழகிய சமாதி அமைத்தான். இரண்டாவது மன்னன் தனது மந்திர அறிவை பயன்படுத்தி சந்திரலேகாவை உயிர்த்தெழச் செய்தான். மூன்றாவது மன்னன் அவளது உடலை தன் மடியில் வைத்து பரிவுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவள் மீண்டும் உயிர்த்தெழும் வரை. சந்திரலேகா உயிர்த்தெழுந்த பிறகு யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற குழப்பத்தில் இருந்தாள். வேதாளம் சிரித்தபடி கேட்டது. மன்னா, இப்போது சந்திரலேகா எந்த மன்னனை மணக்க வேண்டும்? யார் அவளுக்கு தகுதியானவன்? விக்ரமாதித்தன் சற்றும் யோசிக்காமல் சிரித்தான். வேதாளமே, இது ஒரு எளிய புதிர். சந்திரலேகா 3வது மன்னனைத்தான் மணக்க வேண்டும். ஏன்? காரணம் சொல்ல முடியுமா என்று வேதாளம் கேட்டது. அதற்கு மன்னன் கூறத் தொடங்கினான். முதலாவது மன்னன் அவளது உடலை பாதுகாத்தான். இரண்டாவது மன்னன் அவளை உயிர்த்தெழச் செய்தான். ஆனால் 3வது மன்னன் அவள் இறந்த பிறகும் உண்மையான அன்பை காட்டினான். அவளது உடலை கருணையுடன் பார்த்து கொண்டான். உண்மையான அன்பு உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல, மரணத்தின் பின்னரும் தொடரும். அதனால் சந்திரலேகா அவனைத்தான் மணக்க வேண்டும். வேதாளம் சிரித்தது. மன்னா, நீ சரியாக பதிலளித்தாய். உடனே வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளில் இருந்து பறந்து மீண்டும் மரத்திற்கு சென்று விட்டது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்க மரத்திற்கு சென்றார். இந்த புதிர் மற்றும் விடை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யவும். இனியும் பல புதிர்கள் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி.